ஃபைனலி வி பேக். 7 நாள் கழிச்சு நம்ம திரும்ப வந்திருக்கோம். ஓகேங்களா? இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குட் பேட் அகிலியோட காட் பிளஸ் யூ மாமே அதில் இந்த பாட்டு ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த பாட்டு யார் பாடுறதுன்னா ஜெண்டர் அண்ட் பால்டப்பா, இவங்க மட்டும் பாடிருக்காங்க. பாட்டு ரொம்ப மோசம்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக ரிவ்யூவே வந்துடுச்சு. நான் தான் லேட்டு, பாட்டே இன்னும் நான் கேட்கல, இனிமேல் தான் கேட்கணும். ஓகேங்களா? சரி, ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். 3, 2, 1, go. Yeah, my man. வைபேத்து மாமே சவுண்டேத்து டமால் மாடே டங்கு வரு டரா புடு கை மால் மாடே God bless you. God bless you. தந்தாங்கண்ணா பிக்கா கதைய முச்சு விடு, ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்தாங்கண்ணா பாட்டி குத்து விடு, ரூத்லெஸ்ஸா இருந்தாங்கண்ணா ஹார்ட்லெஸ்ஸாக தட்டி விடு, ஏன் ஆளத்தான் தொடணும்னா என்ன நீ தாண்டி தொடு, நக்கல் தான் நக்கல் டஸ்டர் பவர் தான் நிக்கல் தான் நின்னு பாரு எதிரதான் ஜபர் தான் பஞ்சு விட்டா அதிர்தான் மட்டன் தான் மாட்டிக்கிட்டா மட்டன் தான் GPU மாமே God bless you blaster. GPU மாமே God bless you blaster. எல்லாம் டூட்ஸுக்கும் சொல்லிக்கிறேன் நான் பார்த்துட்ட பல டூல்ஸ், ஸ்கெட்சா போட்ட சம்பவம் 6 மணிக்கு ஃபிளாஷ் நியூஸ், செஞ்சா தப்பா அலச பார்த்தா மாட்டாது ஒரு ஜூஸ், நீ சிரிச்சு பேசி கால வார் நான் மீறப்பட்ட ரூல், துப்பாக்கி வச்சு வர்றோம் சத்தம் எனக்கு தாலாட்டு பாட்டு, கத்திய வருஷம் போது வர்றோம் சவுண்டு மெலோடி பீட்டு, நுண்சாக் சுத்தி உன்னை கதற விடுவேன் கேட்டெல்லாம் போட்டு, என்னதான் பண்ணாலும் என் மேல உனக்கு வராது ஹேட்டு, ஏன்னா கியூட் ஒயிட் சால்ட் பெப்பர் செதுக்கப்பட்ட செல்ல எங்க ஆள ஊருக்குள்ள கொஞ்சம் கூப்பிடுவோம் தம். GPU மாமே God bless you blaster. GPU மாமே God bless you blaster. பாட்டு ஓகே தான். இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, பொதுவாக அனிருத் பார்த்தனால ஒரு வைப் இருக்கும், எடுத்தோடனே ஹையில் போயிடும்.
சரிங்களா? பாட்டு என்னன்னா, ஆ என்ன நான் சொல்றதுன்னு எனக்கே தெரியல. அவா ஒருத்தன் என்னடானா காய்ச்சி மூச்சுன்னு கத்துறான். இன்னொருத்தன் என்னடானா வார்த்தை புரியாம உட்காந்துட்டு ரிலாக்ஸ் செய்துன்னு இருக்கிறான். என்னன்னு புரியல. இதே லோகேஷ் தான் ஜலபுலஜங்கன்னு ஒரு பாட்டு எழுதினாரு டான் படத்தில். அப்படி ஒரு இருக்கும் பாட்டு, செமையாக இருக்கும் பாட்டு. அது வந்து திருப்பி திருப்பி கேட்கலான்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனால் இதில் என்னன்னா எனக்கு ஒரு ஹைப்பும் இல்லை, ஒரு வைப்பும் இல்லை, என்னன்னு தெரில. ஆனால் இந்த பால் டப்பா வந்தோடனே வந்து அவர் போட்டு விட்டார் பாருங்க, லாஸ்ட்டு செதற விட்டேன். ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு பால் டப்பாலாம் எனக்கு பிடிக்காது. ஆனால் இப்போ வந்து நான் அவரோட பாட்டு கேட்க கேட்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ரேப்லாம் ஃபயராக இருக்குது, எல்லாமே பங்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் கல்யாண் மாஸ்டர் ஸ்டெப்பு, ஏய் ஏன்றா இது, என்னடா ஸ்டெப் இது? சாமி கும்பிட்றவாங்களா, கிறிஸ்டின்ட்டு பண்ணுவாங்களா, அதுக்கப்புறம் முஸ்லீம் இதை வச்சு இது ஐயோ என்னத்த பண்ணித்தரேன்னு தெரியலையே. ஓஜி சம்பவம் இட்ஸ் பர்ஃபெக்ட், சாங் வைஸில் பர்ஃபெக்ட். சரியா? அந்த ஆதிக் பையன் நடுவில் ஏக ஏக கத்திட்டு இருக்கான் மூதேவி மாதிரி. எதுக்கு அப்படி கத்தணும் தேவையில்லாம? எதுக்கு அப்படி கத்தணும்? சரி, ஃபேன்ற முறையில் அவரோட வெறியன்றனால சரி ஓகே, அது வந்து அவர் இஷ்டம் தான். ஆனால் எங்கள் காதுகள் பாவம் இல்லையா? இவர் ஏகே ஏகே கத்தோன்னு நானே பாட்டை கட் பண்ணிட்டு போயிட்டேன். சத்தியமா அவர் கத்த கத்த எனக்கு எனக்கு அப்படியே வெறியாயிடுச்சு. அது கொஞ்சம் ஓவராக எக்ஸாக்ரேட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பட் சாங்கு செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த அடிச்சு தூக்கு அந்த விஸ்வாசம் படத்தில் ஒரு சிங்கிள் டேக்கில் அந்த தருக்கு ஆடுவார்ல, அதே மாதிரி ஆட வச்சிருக்காப்புல. ஆனால் அது தருக்கு தான் வரல. ஐயோ கடவுளே. ஆதிக்க வச்சுன்னா ஜிவி காம்போ செம்மையாக தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை ஏன் வந்து இப்படி வைப்பும் இல்லாமல் ஹைப்பும் இல்லாமல் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு நான் என்னென்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுக்கு எனக்கே தெரியல. நானும் வந்து தலை ஃபேன் தான், ஆனால் ஒத்துக்கிறேன். ஆனால் பாட்டு வைப்பாக இருந்தால் தானே படத்து மேலே ஹைப்பு வரும், ப்ளஸ் அந்த படத்தை பார்க்கணுன்னு தோணும். எனக்கு அது கூட எனக்கு வர மாட்டேங்குது. முன்னாடியே விடாமுயற்சியாவது பாட்டு எனக்கு பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரிங்களா? படம் வந்து மாஸ் கமர்ஷியல் இல்லாமல் ஒரு வந்து சூப்பராக தான் போச்சு படம். அதுக்கப்புறம் இந்த ஜிவியூ இது பண்ணி பண்ண விட்டாங்க. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஐ எம் ஸோ சேட் அபவுட் திஸ். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு SAV Vlogs. இதே மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நன்றி.